ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 800 பேரை பேங்க் அக்கௌண்ட்டை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி சிலிண்டருக்கு வர ஆகஸ்ட் 16 இகேவைசி பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா சிலிண்டரே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2029 வரையும் நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை நடத்த போகிறது கிடையாது. அமெரிக்காவுக்கு புது பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் ட்ரம்ப் பண்ண ஒரு வேலை தான். இதனோட விளைவாக தான் க்ரூட் ஆயிலோட விலை $82-84 இருந்து இன்னைக்கு இன்ட்ராடேல $90 வரையும் போனது. ஆனால் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்த ஒரு அப்டேட்டின் காரணமாக மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை விழுந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்த சில செய்திகள் வந்திருக்கு. நாளைக்கு சிஎஸ் ஆப்ஷன்ஸ் சிஸ்டத்தின் காரணமாக ட்ரேடர்ஸ் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட்டாக 25 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த 800 பேர் அரெஸ்ட் பண்ண விவகாரத்தை பற்றி பார்த்துருவோம். என்னென்னா, இந்த காலேஜ் பசங்க பெருசாக எழுத படிக்க தெரியாதவங்க இவங்க கிட்டலாம் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வாடகை கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 5000, 10,000, 20,000 வரைக்கும் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகளை காமிச்சு பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சில பேரை எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த லக்கி ஸ்பின்னில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு காசு வரும்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி 800 பேரோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களோட பேங்க்கில் சைபர் கிரைம் பண்ணி பணம் வரும் பார்த்தீங்களா, அந்த பணத்தை கொண்டு அவங்களோட பேங்க் மூலிமா வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் டைரெக்டாக இந்த 800 பேர் கிரைமில் இன்வால்வ் ஆகலை, ஆனால் குற்றத்துக்கு துணை போயிருக்காங்க. இப்போ அவங்கள ட்ராக் பண்ண முடியாததுனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதில் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பிரவீன் நீ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயம். ஒன்று, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. சொந்தக்காரன், தெரிஞ்சவன், ஃப்ரெண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கே இது நடந்திருக்கு. ஒருத்தர் ஒரு சீனியர் என்னென்னா, எங்களோட ஃபீல்டில் சீனியர் என்னென்னா ஒரு 2 வருஷம் இருக்கும். இந்த மாதிரி ஆடு பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணால் காசு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்படிங்க காசு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நானும் கேட்டேன். இல்லை இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் நீ 4 பேர் சேர்த்தா காசு வரணும், அப்படி பண்ணால் கூட காசு எப்படிங்க தர முடியும், அவன் அவன் சேர்றவன் கட்டுறதை விட அவன் கொடுக்குற காசு அதிகமாக இருக்குது, இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, தெரியலப்பா, எனக்கு காசு வந்துச்சு, உனக்கு வருமுன்னா நீ சேர்ந்துக்கோனாங்க, நான் சேரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது. ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்காத ஸ்கேம்ஸா? அதாவது ரொம்ப சிம்பிள். ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவனோட ஆசையை தூண்டணும். இந்த கேஸில் எப்படின்னா, உனக்கு மாதம் 5,000, 10,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாடகை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடக்கும். ஸோ நாம் தான் உஷாராக இருந்துக்கணும். பணம் ஈஸியாக வராது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் இறங்கினாலும் சரி. இப்போ டெய்லி நான் வீடியோவுக்கு 4 மணி நேரம் பாயிண்ட்ஸ் எடுத்து 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசுகிறேன்னா அந்த உழைப்புக்கு தான் ஒரு ஊதியம். அந்த உழைப்புக்கு தான் நீங்கள் என்னை பாராட்டுறீங்க. எதுவுமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்காது. நம்ம உழைச்சாதான் நமக்கு கிடைக்கும். அதாவது சக்ஸஸோட சீக்ரெட்ன்றது என்னென்னா, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க். சக்ஸஸோட ஷார்ட்கட்டுன்னா அதுவும் ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். மற்றபடி குறுக்கு வழியில் போய் ஜெயிக்கவே முடியாது. அது ஸ்டாக் மார்க்கெட்டானாலும் சரி, உண்மையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரையும் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டை கொடுக்குறதான கூட மாஸ்கடு ஆதார் நம்பர் கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை யார்கிட்டையும் ஆக்சஸை கொடுக்காதீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் 2வது, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. முதல்ல இது காலையில் எங்கள் அக்கா எனக்கு அனுப்புனாங்க. இந்த மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு இகேவைசி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லைனா சிலிண்டரே கேன்சல் ஆகிடுமான்னு சொன்னாங்க. யாராவது இன்ஸ்டாகிராமில் சும்மா வியூஸுக்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக விட்டேன். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே நியூஸ் சேனல்ஸே இது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஈவினிங் அதனால தான் இப்போ வீடியோவே லேட்டாக வந்தது காரணமே அதுதான். என்னென்னா, இந்த கேஸ் சிலிண்டரை கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இதுவரையுமே நிறைய பேர் ஆதார் கார்டை கொடுக்காமலையோ இந்த பயோமெட்ரிக்கலாக வச்சு இகேவைசி பண்ணாமலே இருக்காங்க. மேக்ஸிமம் 99% ஆஃப் த பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் மட்டும் பண்ணலை. அதாவது அந்த பேன் கார்டோ ஆதார் கார்டு இணைக்காமல் ஒரு சில கேங் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயே இணைக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான கேஸ் அக்கௌண்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக போகுது. இதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது சரண்டர் ஆகிடும். அது ஆகஸ்ட் 16 நடக்க போகுது.
நான் போய் கேஸ் ஆஃபீஸில் கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் போய் கேட்கும்போதே ஒரு 7-8 பேர் இதே மாதிரி இந்த இகேவைசின்னு வந்து நின்னாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 7-8 பேருக்குமே வந்து ஆல்ரெடி வந்து இகேவைசி ஆயிருக்கு. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. நாளைக்கு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது சும்மா கேஸ் ஆஃபீஸில் போய் ஒரு வார்த்தை விசாரிச்சுக்கோங்க. ஒரு வேலை பண்ணணுன்னா கூட அது ரொம்ப சிம்பிள் தான். அவங்களே வந்து கைரேகை ஃபோட்டோ எடுத்து வேலையை முடிச்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஈரானும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நேற்று வரை எப்படி இருந்ததுன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வாங்கக்கூடாது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஃப்ரீயாக திறக்கணும், சீமென்ஸ் எல்லாம் எடுக்கணும், நான் சொன்ன வழியில் தான் நீ போகணும், இந்த மாதிரி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. நியூக்ளியர் டீல் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் வரையும் ஈரான் வந்து எதுக்கு ஹார்மஸில் டோல் வாங்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் எங்கள் மேலே வந்து அட்டாக் பண்ணீங்க, அதனால் ஏகப்பட்ட சேதங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு நஷ்ட ஈடாக தான் நாங்கள் ஹார்மஸில் வந்து சார்ஜஸை கலெக்ட் பண்ண போகிறோம், டோலை கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் 5 மாதமாக நீங்கள் பண்ண அட்டாக்குக்கு எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசா, சிரியா, யமன், லெபனான் இந்த இடத்துல எல்லாம் நடந்த சேதங்களுக்கு ஈரான் தான் முழுக்க காரணம், அதுக்கு அவங்கள தான் நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க வைக்கணும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நஷ்ட ஈடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரல, 2029 அமெரிக்காவில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு புது பிரசிடென்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக தான் நேற்று நைட்டில் இருந்தே வந்து படிப்படியாக வந்து குரூட் ஆயிலோட விலை ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை தான் நேற்று நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு நியூஸ் சேனல் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்மஸில் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சீ மைன்ஸையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், கப்பல் போக்குவரத்து இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா மேலே, யமன் நாட்டு மேலே வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து ஹவுதீஸ் வந்து தாக்குதலாக நடத்திட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை வந்து இந்த சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் வந்து மெகா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க. யாராவது ஒருத்தர் அடித்தா மற்ற 3 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து அடிக்கணுன்றதா பிளான், அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்த கண்டிஷன்ஸ். ஆனால் இந்த ஏமனை சேர்ந்த ஹவுதீஸ் வந்து தொடர்ந்து சவுதியை வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. துருக்கியும் சரி பாகிஸ்தானும் சரி அட்டாக் பண்ண வேணாம், ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலை. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து வெறும் பேப்பர் அளவில் தான் இருக்குது, வெறும் எழுத்தளவில் தான் இருக்குது, இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலன்றது நமக்கு தெரியுது. இது வராததுக்கு ஒரு நல்ல விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். காரணம் வந்து பாகிஸ்தான் கோளாறு, சவுதி அரேபியா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை தான் வரமாட்டாங்க, ஆனால் துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நம்மளோட பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலான ஒரு விஷயம் தான், அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சுப்ரீம் லீடர் முஜ்தபா கெமேனி அவர்களை சந்தித்தேன், பல மணி நேரங்களுக்கு இந்த மீட்டிங் வந்து நடந்தது, அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவரும் வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதனால தான் வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட விலை $90 வரைக்கும் இன்ட்ராடேயில் போச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் தேராது, மறுபடியும் வந்து 24,000 கூட உடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 4:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட்டின் காரணமாக க்ரூட் ஆயிலோட விலை $90 $87 விழுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ரேலி ஆகுது, கோல்டு ப்ரைஸஸ் ரேலி ஆகுது. அப்படி என்ன அப்டேட்னா, கத்தார், பாகிஸ்தானோட மீடியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை வந்து இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பேசுகிறவனுங்களே வந்து எங்களுக்கு ஒத்து வரல, நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, இதில் இவங்க வேறு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்கள் பேசலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த தகவல்களும் வரல. இன்னமும் கூட நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து இப்போதைக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பக்கம் வந்தோம்னா தொடர்ந்து அட்டாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவோட வரலாற்றிலே முதல் முறை ஒரு போரை நடத்துறதுக்கு ரஷ்யா வந்து முழுக்க வடகொரியாவை சார்ந்திருக்கு, அங்கேருந்து வந்து மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்தால் தான் போரை நடத்த முடியுன்ற சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்எல் கிண்டல் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் பேங்கோட டிஜிட்டல் கரன்சிஸ் எல்லாம் இணைக்கிற ஒரு வேலையை வந்து பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்விஃப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. இது டீடாலரைசேஷன் நோக்கி ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை ஒரு 6 மாதமாக ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். கோல்டு ப்ரைஸஸ் இந்த வருஷம் நிறைய ஏறுறதுக்கான முக்கியமான காரணமே பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பு ஒரு கரன்சியை வந்து உருவாக்க போகிறாங்க, ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்க போகிறாங்க. இது மறுபடியும் டாலர் மீதான நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாக்கும், அதுவும் கோல்டு ப்ரைஸஸ் ஏற்றுன்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு எக்கனாமிக் வார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக் வார். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி வந்து கோல்டு $4,400 பக்கத்தில் இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான்
ஜியோ பொலிட்டிக்கலாக பொருளாதாரத்தை பாதித்த சில விஷயங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா, நம்மளோட அரசாங்கம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய சில சர்வீசஸ்க்கு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ரூம் இருக்கு இல்லையா, அதனோட ரெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் கேப்பை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெவன்யூ லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் பேஷண்ட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஹாஸ்பிட்டல் செக்டாரில் முதலீடு பண்ணியிருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 1.5 வருஷமாகவே வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன் தான். கவர்மெண்ட் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் மேலேயும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் கேப் வந்து நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து போயிட்டு தான் இருக்குது. அது எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அமெரிக்கன் ஆப்பிள் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி, இந்த சைனா +1 அப்படின்ற அந்த கான்செப்டின் காரணமாக சைனாவை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்தியாவில் அவங்களோட மொபைல் ஃபோன் உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அக்ரெசிவாக. இதனால் பயனடைய போகிறது இஎம்எஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிக்ஸான் டெக்னாலஜிஸ், கேனிஸ் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் இந்த உதிரி பாகங்களை சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் நேஷன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, F&O லாஸஸில் போன நிதியாண்டில், அதாவது அதுக்கு முந்தின நிதியாண்டோட போன நிதியாண்டு கம்பேர் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லாஸஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 நிதியாண்டில் கிட்டத்தட்ட 1,12,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து F&Oவில் வந்து லாஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த 2026 நிதியாண்டில், இப்போ முடிஞ்ச மார்ச் 31 நிதியாண்டில் 91,685 கோடி ரூபாய் அளவுக்கு தான் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து F&O ஆப்ஷன்ஸை எடுத்துட்டாங்க, வீக்லி ஆப்ஷன்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அதன் காரணமாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பர்சனலாக நான் சொல்லணுன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது பேங்க் நிஃப்டி தான். அது வந்து அந்த பேங்க் நிஃப்டியை வந்து எதனாலையும் மாற்ற முடியாது. அதாவது என்னை ரேங்க் பண்ண சொன்னால் முதல்ல பேங்க் நிஃப்டி ரேங்க் 1 கொடுப்பேன், 2வது நிஃப்டி கொடுப்பேன். சென்செக்ஸ் வந்து வேறு வழியே இல்லைன்னா கூட சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம். அண்ட் இன்னமும் கூட சில மெஷர்ஸை கொண்டு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சிஏஎஸ் க்ளோசிங் வந்ததுனாலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம், போன திங்கக்கிழமை தான் லாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணது. இந்த ஒரு வாரம் வந்து ட்ரேடிங் ஃபுல்லாக நின்றுடுச்சு. கிட்டத்தட்ட 8 நாள்னா மார்க்கெட் டேஸில் கணக்கு போட்டோம்னா 4 + 2 6 நாள் வந்து ட்ரேடிங் நின்றுச்சு. ஸோ இதன் காரணமாக வந்து வால்யூம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லாஸஸ் இன்னமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த அப்டேட். அண்ட் இந்த F&Oவில் எஸ்டிடி ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 27,665 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 2026 நிதியாண்டில். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐடிஆரில் இந்த எஸ்டிடியோட எக்ஸ்பென்சிவ் வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதாவது F&Oவில் உங்களால் எஸ்டிடி கிளைம் பண்ண முடியும், ஈக்விட்டியில் உங்களால் எஸ்டிடி கிளைம் பண்ண முடியாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் 24,575 அங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஒரு சிவியரான ஒரு செல் ஆஃப். காரணம் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் நடக்க போதா அப்படின்ற ஒரு பயம்தான். ஸோ இதன் காரணமாக அங்கேருந்து விழுந்துட்டு 24,500 பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்டையர் டே ஒரு 9:45 ஆரம்பிச்சு மொத்த நாள் வந்து பார்த்தோம்னா கன்சால்டேட்டாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி யாராவது தைரியமாக ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டத்தில் இன்னும் கிளாரிட்டி வராததுனால நான் வந்து தள்ளியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஜீரோதா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்தது. என்னென்னா, இதுக்கு மேலே ஜீரோதாவில் இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ப்ரைஸை வந்து காமிப்போம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து இப்போதைக்கு வந்து கைட் வெப்சைட்டில் மட்டும்தான் காமிக்கப்படும். கூடிய சீக்கிரமே வந்து கைட் ஆப்லேயும் வந்து காமிப்போம், மொபைல் ஆப்லேயும் காமிக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் பார்த்தேன் 3:20க்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இண்டிகேட்டிவ் ப்ரைஸ். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது 3:15லேருந்து 3:30 வரையும் எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது போக, இப்போ வந்து ஒரு இண்டிகேட்டிவாக இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அசப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இண்டிகேட்டிவ் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்டு உங்களுக்கு யாருக்காவது ஜீரோதாவில் புரோக்கர் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கீழே பின் கமெண்ட்டில் என்னோட ஜீரோதா அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த செலவுகளும் வராது. நீங்கள் டைரெக்டாக ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 20 ரூபா அவனுக்கு கொடுப்பீங்க. நீங்கள் ஏன் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 20 ரூபாவில் அவன் 2 ரூபாய் எனக்கு கொடுத்துருவான், 18 ரூபா அவன் வச்சுப்பான். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடைக்காது. இந்த ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆல்ரெடி ஜீரோதாவோட அக்கௌண்ட் இருக்குன்னு நினச்சவங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு இருக்கிற புரோக்கர் அக்கௌண்ட்டே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். அண்ட்
இதுதான் வந்து இன்னைக்கு சிஏஎஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ஆப்ஷன்ஸோட அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டே வருது. அதாவது இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதாவது நாள் இறுதியில் போக போக ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து டிகே ஆகணும். ஆனால் இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியல. ஓரளவுக்கு சுமூகமாக இருக்குது. இருந்தாலும் கூட இன்னைக்கு 3:10க்கு கூட ஏடிஎம் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆன கூட ஏடிஎம் ஆப்ஷன் நிஃப்டி ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ₹60 அளவுக்கு ஏடிஎம் ப்ரீமியம் இருந்தது, கம்பைன்டு ப்ரீமியம். ஸோ அதுவே அப்நார்மல் தான். ஸோ இன்னும் வந்து இது மெச்சூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங்கிறது வந்து இந்த பேனிக் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா இன்னைக்கு மொத்தம் 3300 கம்பெனியில் 1487 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1865 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டர் 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 1.25% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஈவன் ஐடிசி கூட இன்னைக்கு வந்து பயங்கரமாக விழுந்திருந்தது. நம்ம அந்த ரிசல்ட்டு பார்த்துட்டே நம்ம சொன்னது தான், ஐடிசி வந்து நெகட்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னது தான். ஆனால் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ரிசல்ட் அன்றைக்கி வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க விட்ட உடனே வந்து கீழே வருது, அவ்வளோதான் விஷயம். அண்டு நான் மேக்ஸிமம் 275 உடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ 278 பக்கத்தில் இருக்குது. அண்ட் ஐடிசியில் எனக்கு ஹோல்டிங் இருக்குது. இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் ஐடி செக்டர் வந்து இன்றைக்கி ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஃபார்மா செக்டர் 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. கோல்டு ப்ரைஸஸ் இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,384 இருந்தது. இன்றைக்கி விடியற் காலையில், அதாவது நம்ம மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எழுதும்போது $4,400 மேலே கிராஸ் ஆகிருந்தது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் ஒரு கிராமுக்கு வந்து $15,430 சொல்கிறாங்க. அண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து $14,145 சொல்கிறாங்க. சில்வர் ப்ரைஸஸ் $2,37,000 ஒரு கிலோக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் $88 இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஐ டிஏ ரெண்டு பேருமே பை சைடு தான் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து $258 கோடி வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து $25 கோடி வாங்கியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்தது. அது வந்து எந்த மாற்றம் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களும் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, டிவிஎஸ் மோட்டார் ஒரு $1000 கோடி மதிப்புள்ள நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸை வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு டிபெஞ்சரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ₹1,00,000 இருக்க போது. இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்ககிட்டே ஏகப்பட்ட பணம் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்றும் புரியல. அண்ட் யதார்த் ஹாஸ்பிட்டல், இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி. இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ப்ராஃபிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 42% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஒரு ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சாலும் எபிட்டா வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் கூட இவங்களோட நெட் ப்ராஃபிட் விழுந்ததுக்கான காரணம் என்னென்னா, அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, டிப்ரிஷியேஷனும் அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எபிட்டாவை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இது யதார்த் ஹாஸ்பிட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ். ஆல்ரெடி வந்து நம்ம லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி வீக்கெண்டில் பார்த்துருந்தோம். அண்ட் இவங்களும் வந்து அதே குரூப்போட கம்பெனி தான். இவங்களும் வந்து ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இவங்களோட ப்ராஃபிட், இவங்களோட Q1 நம்பர் சூப்பராக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 20% அளவுக்கு அப்பர் சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கு. இந்த லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. எப்பயாவது சான்ஸ் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 41 கோடியிலேருந்து 86 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 14% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிக்கு இந்த மார்ஜின் வந்து சூப்பரான மார்ஜின் தான். அண்ட் அடுத்து ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 70% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து மார்ஜின் ப்ரெஷரில் எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி இவங்களோட மார்ஜினே வந்து 4%ல தான் இருக்குது. ரெவன்யூ 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் லூபினுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, இவங்களோட சோடியம் ஜிர்கோனியம் சைக்கோசிலிகேட்டோட ஓரல் சஸ்பென்ஷன் வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. இதை வந்து பவுடர் மாதிரி இருக்கும். 5 கிராம் 10 கிராம் சாஷெட்டாக இருக்கும். அதை தண்ணியில் கலந்து குடிப்பாங்க போல். இதனோட யூஎஸ் சேல்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா $568 மில்லியன் பர் ஆனம் வந்து சேல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 10% 20% இவங்க கேப்சர் பண்ணாங்க கூட. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இது லுபினோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வெப்சால் எனர்ஜி சிஸ்டம். இவங்களும் வந்து சோலார் பேனல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. வாரி எனர்ஜிஸ் மாதிரி, விக்ரம் சோலார் மாதிரி, இவங்க ப்ரீமியர் எனர்ஜிஸ் மாதிரி எல்லா கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான், மார்ஜின் ப்ரெஷர். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ சேல்ஸ் வந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 22% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் 47% இருந்த இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 33% குறைஞ்சிருக்கு. அதுதான் இவங்களோட ப்ராஃபிட் குறையத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது.
அண்ட் போஸ்க் இவங்களோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கெயினாக வந்து 556 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 560 கோடி ரூபாய் போன வருஷம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 706 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பார்க்க முடியாது, 13லேருந்து 14% இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ டிக்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இவங்களோட ஷேர் ப்ரைஸே வந்து 45,000 ரூபாய் இருக்கும். ஆனால் நல்ல கம்பெனி, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸால் வாங்க முடியாது. அது ஒன்று தான் நெகட்டிவான விஷயம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கேஇசி இன்டர்நேஷனல். போஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா எல்என்டியோட கம்பேர் பண்ணலாம் நீங்கள், அந்த அளவுக்கு நல்ல கம்பெனி. கேஇசி இன்டர்நேஷனல் இவங்க வந்து ஒரு இபிசி கம்பெனி, இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எல்என்டி மாதிரி. அண்ட் இவங்களோட ரிசல்ட் வந்து வீக்காக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 42% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்குது. எபிட்டா 17% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. எபிட்டா 17% குறைஞ்சதாலும் ப்ராஃபிட் 42% குறைஞ்சது காரணம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், ஃபைனான்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜினில் கூட கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. இதை கேஇசி இன்டர்நேஷனலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தே வேணாம். இவங்களோட லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. 6,600 கோடி ரூபா போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில் லாஸ் பண்ணாங்க. இப்போ 3,754 கோடி ரூபா அளவுக்கு லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஜின்லேயே வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஆர்பு, ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து தொடர்ந்து 3வது குவார்ட்டராக வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது போன வருஷம் ஜூன் குவார்ட்டர்லேருந்து 177 ரூபா ஒரு யூசருக்கு வந்து இவங்க காசை கலெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் வந்து 195 ரூபாவாக அது இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது இயர் ஆன் இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னமும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 45,000 கோடி ரூபாய் அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கான லெண்டர்ஸை வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அதனால தான் இன்றைக்கி இன்ட்ராடேல வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியோ என்னமோ தெரியல, ஷேர் ப்ரைஸ் வந்து அடிச்சிருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 37% அளவுக்கு. இதுக்கான காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அளவுக்கு குறைச்சிருக்காங்க. அதாவது இந்த கடனை குறைச்சிருக்காங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 17லேருந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து மார்ஜின் கண்ட்ராக்ஷன், மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சது. இவங்க வந்து மார்ஜின் பெருசாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க வந்து ஒரு பென்னி கேப் ஸ்டாக், அதாவது 10 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஷேர். ஸோ யாராவது பார்க்குறதுனால பாருங்கள், பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். இந்த ஏடிஎம்லலாம் பணத்தை லோட் பண்ணக்கூடிய பிஸ்னஸை பண்ணக்கூடியவங்க இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% அளவுக்கு இருந்திருக்கு. என்னன்னா இவங்களோட போன வருஷத்து ப்ராஃபிட் வந்து 93 கோடியாக இருந்திருக்கு. இப்போ வந்து 83 கோடி, 10 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 11% அளவுக்கு கம்மி. அண்ட் ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. எபிட்டா 7% வந்து அதிகரிச்சிருக்கு. இவங்க வந்து டிப்ரிஷியேஷன் பெரிய அளவுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.5% அளவுக்கு. எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, இந்த யூபிஐ மேலே சார்ஜஸ் எல்லாம் போட்டாங்கன்னா மறுபடியும் வந்து பணத்தோட தேவை வந்து லிக்விட் கேஷோட தேவை வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போது நாமளே ஏதோ ஒரு பொருளை வந்து டிமார்ட்டோ எங்கேயோ போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருந்தால் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 0.some% வந்து சார்ஜஸை கட்டணும், டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாக. அந்த சார்ஜஸை யார் மேலே போடுவாங்க? கண்டிப்பாக எண்ட் யூசர் மேலே தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்று அவங்களே வந்து கேஷாக கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதிகமாக காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாமளே கேஷாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி நடந்தாலும் கேஷோட தேவை அதிகமாகும். அப்போ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஜென் டெக்னாலஜிஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் எதுக்குன்னா சிமுலேட்டர்ஸை வந்து சப்ளை பண்ண சொல்லி. அண்ட் இதனோட மதிப்பு வந்து 295 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா ஜென் டெக்னாலஜிஸ்க்கு வந்து பார்க்க முடியுது. அண்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து 2 லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மதுரையில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று இமாச்சல் பிரதேஷில் மெக்லியோட் காஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நான் சரியாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல. இமாச்சல் பிரதேஷில் ஒரு இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ரெயில்டெல் கார்பரேஷனுக்கு 119 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேஜஸ் நெட்வொர்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, பிஎஸ்என்எல் வந்து கிட்டத்தட்ட 77,000 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அடுத்த 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ளார பண்ண போகிறதாகவும், இதன் காரணமாக 4G அண்ட் 5G எக்ஸ்பேன்ஷனை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 லட்சம் அடிஷ்னல் 4G சைட்ஸை வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து தேஜஸ் நெட்வொர்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேஜஸ் நெட்வொர்க் வந்து தொடர்ந்து லாஸை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. என்னதான் டாடா கம்பெனியாக இருந்தாலும் சரி, லாபம் தந்தால் தான் நம்ம அதில் வாங்க முடியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டோ, இவங்க வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார ஏகப்பட்ட டிராக்டர்ஸில் வந்து விலை ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளோட வியூவர்ஸ் யாராவது விவசாயிகளாக வந்து டிராக்டர் வாங்க போகிறதா இருந்தால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இவங்க ஏற்றினாங்கன்னா மற்ற கம்பெனிஸ் மகேந்திரா எல்லாருமே ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டராக இது பார்க்கும்போது விலை ஏற்றுறது ஷேர் ப்ரைஸுக்கு நல்லது. ஏன்னா மார்ஜின் ப்ரெஷர் வந்து இவங்க வந்து பீட் அவுட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கேபிஐ கிரீன் எனர்ஜி, இவங்களோட சேல்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து 17% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க. 38 கோடி ரூபாய் அளவுக்கு வட்டி கட்டவங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் இப்போ 80 கோடி ரூபாய் அளவுக்கு வட்டி கட்டியிருக்காங்க. இதனால தான் கடன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனியோட லாபம் அதிகமாக இருக்கும், அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனும் நல்லாயிருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ஜின் வந்து 35% மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல மார்ஜின் தான். வட்டி அதிகமாக கட்டினதுனால இந்த பஞ்சாயத்தாக இருக்குது. அண்ட் டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஎஸும் கூகுள் க்ளவுடும் சேர்ந்து மெக்சிகோவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், அதாவது ஜெமினி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து உருவாக்க போகிறதா, லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎஸ்க்கு வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி, இவங்களோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் 10% அளவுக்கு அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது 502 கோடி ரூபா போன வருஷம் பண்ணவங்க இப்போ 495 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், மார்ஜின் ப்ரெஷர் தான். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த குவார்ட்டர்ல இந்த மார்ஜின் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும், எங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த பாஸ்க் மாதிரி ஒரு ஐ டிக்கெட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதாவது 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா பக்கத்தில் 1,30,000 பக்கத்தில் ஷேர் ப்ரைஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆண்டனி வெஸ்ட் ஹேண்ட்லிங்க்கு வந்து பார்த்தோம்னா, நொய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்டேருந்து ஒரு 243 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்த மெக்கானிக்கல் ரோடு ஸ்வீப்பிங் மிஷின்ஸை வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணி ரோடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட Q1 நம்பர்ஸ் வந்திருக்கு. சேல்ஸ் 22% அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. காரணம் மார்ஜின் ப்ரெஷர், இன்னொன்று நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவில் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த 2 காரணத்தினால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 35% அளவுக்கு இருந்திருக்கு. 1500 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 990 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து 24% குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து அமெரிக்காவில் 3% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வெங்கீஸ் இந்தியா, அதாவது இந்த முட்டையை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 15 கோடியிலேருந்து 50 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 6 ரூபாய் இந்த முட்டையை வந்து இப்போ 7,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ஸோ சேல்ஸ் வந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் 2.25% மார்ஜின் இருந்தது, இப்போ 6% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 150% அளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பூமானது காரணம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு முட்டை ஏற்றுமதி கம்பெனி வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், SKM எக் ப்ராடக்ட்ஸ். அதுவும் கூட ஒரு 40% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே பொதுவான கம்பெனி எஸ்டர் பயோசைன்ஸ். கோழிகளுக்கு, இந்த ஆடுகளுக்கெல்லாம் தடுப்பூசியை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, மருந்துகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அதுவும் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. SKM எக் ப்ராடக்ட்ஸ், வெங்கீஸ், எஸ்டர் பயோசைன்ஸ். அண்ட் அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், இவங்களோட சேல்ஸ் வந்து 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு எக்ஸ்பென்ஷன் 7.5%லேருந்து 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு பெருசாக மார்ஜின் ப்ரெஷர் இல்லை, அது பார்க்க முடியுது, பார்த்துக்கோங்க. மற்ற இவங்களோட பியர் கம்பெனிக்கு வந்து மார்ஜின் ப்ரெஷர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் அடுத்து மேட்ரிமோனி, இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் சேல்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 11%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மேட்ரிமோனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் மணப்புரம் ஃபைனான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் வந்து 140 கோடியிலேருந்து 585 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு லோனோட AUM வந்து 98% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். காரணம் வந்து கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனது, ப்ளஸ் 28,000லேருந்து 57,000 கோடியாக வந்து AUM இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம பிளைனாக பார்க்க முடியாது. அதாவது 28,000 கோடியில் 28,000 கோடி ரூபா மதிப்புள்ள அசட்ஸில் ஒரு 20,000 கோடிக்கு லோன் கொடுத்து 10% சம்பாதிச்சா 2,000 கோடி லாபம். புரியுதுங்களா? அதே 57,000 கோடியில் 50,000 கோடி லோனை கொடுத்து 5,000 கோடி சம்பாதிச்சா. ஸோ இந்த கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக வருது, நல்ல விஷயம். ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தான்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு ஏறினதுக்கான காரணம் இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸோட சப்சிடரி ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறி இருக்கு. இத்தனை நாள் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. டிவிடெண்ட் வந்து ₹1 ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 25 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. காரணம் வந்து ஈவினிங்காக அந்த கத்தார் பாகிஸ்தான் சொன்ன அந்த விஷயத்தின் காரணமாக. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4,383 இருக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 0.25% அளவுக்கு இருந்திருக்கு. S&P 500 வந்து 0.25% அளவுக்கு இருந்திருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $89 போயிருக்கு மறுபடியும். ஸோ மறுபடியும் அந்த கத்தார் சொன்ன விஷயத்துலேருந்து க்ரூட் ஆயில் தெரிஞ்சிருச்சு. நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லுது. ஸோ இன்னமும் கிளியரான எந்த ஒரு சிக்னலும் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா கிட்டேருந்து வரல. ஸோ அது வர வரையுமே நம்மளோட மார்க்கெட் வந்து இப்படி தான் ஒரு மதில் மேல் பூனை என்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.